ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ தமிழில் பேசும்பொழுது அதனால தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லும்பொழுது அதனால தான் நான் அப்படி செஞ்சேன், அதனால தான் அப்படி பேசினேன். ஸோ அந்த மாதிரி ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அதனால தான் நான் தினமும் வரேன். ஸோ இப்போ நம்ம அதனால தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் இஸ்லியே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இஸ்லியே தான் சொல்லுவோம். பட் இஸ்லியே அப்படின்றது அதனால் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சொல்லுவோம். அந்த சென்டென்ஸ்க்கான டோன் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். இஸ்லியே மே ரோஜ் ஆத்தா ஹூம், நான் தினமும் வருகிறேன் அப்படின்னா மே ரோஜ் ஆத்தா ஹூம். ஹர்தின் அப்படின்றதும் சொல்லலாம். தினம்தோறும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹர்தின் அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ இங்கே என்னென்னா, அதனால தான் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டை ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் 3 ஃபார்மேட்லேயுமே பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக் டென்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளோட 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே செக் பண்ணி பாருங்கள். அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்லியே அப்படின்றத சொல்கிறோம். இஸ்லியே மே ரோஜ் ஆத்தா ஹூம். இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா இஸ்லியே மே ரோஜ் ஆத்தி ஹூம் அப்படின்றத சொல்லணும். அதனால்தான் அவ வரல அப்படின்னு. ஸோ நெகட்டிவ்ல சொல்கிறதுக்கு இஸ்லியே ஓ நஹி ஆயி, அவள் வரவில்லை. ஸோ பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம். ஸோ அவள் அப்படின்றதுனால ஆயி அப்படின்றது வருது. ஓ நஹி ஆயி. இஸ்லியே ஓ நஹி ஆயி, அதனால்தான் அவர்கள் வரவில்லை அப்படின்னா இஸ்லியே வே நஹி ஆயே, அவர்கள் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ஆயே வரும். அவன் அப்படின்னா ஆயா அப்படின்றது வரும். நஹி ஆயா. அதனால்தான் அவங்க நேற்றுக்கு போனாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அவர்கள் நிறைய பேர் அப்படின்னாலே அந்த தே சவுண்டு வரும். ஸோ போனார்கள் பாஸ்ட் டென்ஸு. வே கல் கயே தே. ஸோ கயாத்தா அப்படின்னா ஆணை சொல்கிறதா அர்த்தம். கயீத்தி அப்படின்னா பெண்ணு, ப்ளூரல் ஃபார்மில் கயேத்தே. இல்லைனா கல் கயே அப்படின்றத மட்டும் கூட சொல்லலாம். ஸோ இஸ்லியே அப்படின்றது அதனால்தான். வே அப்படின்னா அவர்கள், கல் கயே. அடுத்தது அதனால்தான் அவங்கக்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்லியே மெயின்னே உசுசே பூச்சா. ஸோ பாஸ்ட் டென்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு என்ன அந்த பாஸ்ட் டென்ஸ், அதாவது மெயின்னே, மேக்கு பதிலாக மெயின்னே, நே சவுண்ட் எதுக்கு வந்தது அப்படின்றது புரியல அப்படின்னா நம்மளோட பாஸ்ட் டென்ஸ் வீடியோ பாருங்கள். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எதை யாரை, பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னாலே எதை யாரை அப்படின்ற கொஷின் ரைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக அந்த வேர்பில் வச்சு நம்ம பதிலை மேக் பண்ண முடியும். எதை கேட்டாய், யாரிடம் கேட்டாய் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ யாராவது ஒருத்தவங்கள நபரை சொல்லி அவங்க கிட்ட தான் கேட்டேன், அதை தான் கேட்டேன் அப்படின்னு. ஸோ அப்படி பதில் கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். மெயின்னே, மேக்கு பதிலாக மெயின்னே. உசுசே பூச்சா. இஸ்லியே மெயின்னே உசுசே அப்படின்னா அவரிடம் கேட்டேன் அப்படின்னா பூச்சா. ஸோ இங்கே வேர்பு சப்ஜெக்டை பொறுத்து மாறாது. எல்லா வேர்புமே, எல்லா சப்ஜெக்ட்டுமே பூச்சா அப்படின்றது தான் வரும். ஏன்னா சப்ஜெக்டில் நம்ம வேரியேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதாவது மே அப்படின்றது மெயின்னே அப்படின்றது மாதிரி இருக்குது. ஸோ நான் அவரிடம் கேட்டேன். இதுவே அவரிடம் அப்படின்ற வரும்போது உஸ்னே அப்படின்றது வருங்க, நே சவுண்டு வரும். பூச்சா அப்படின்றது மாறாது. சப்ஜெக்ட் மாறுச்சுன்னா வேர்பு மாறாது. வேர்பு சப்ஜெக்ட் மாறாமல் அப்படியே இருந்தது அப்படின்னா வேர்பு மாறும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, வரவில்லை, போனார்கள், இதெல்லாம் வரவில்லை அப்படின்றதுக்கு நஹி ஆயா, நஹி ஆயி, நஹி ஆயே. ஸோ அது சப்ஜெக்டை பொறுத்து மாறுச்சு. போனார்கள், கயா, கயி, கையே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் மாறுச்சு. ஸோ எதை யாரை அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அதனால் வேர்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஜெண்டரை பொறுத்து மாறும். சப்ஜெக்ட் மாறாமல் அப்படியே இருக்கும். இங்கே நமக்கு சப்ஜெக்ட் கூட நே ஆட் பண்ணுறோம். ஸோ சப்ஜெக்டில் வேரியேஷன்ஸ் வருது, வேர்பு அப்படியே இருக்கும். இதுதான் பாஸ்ட் டென்ஸோட கான்செப்ட். அடுத்தது அதனால் தான் அவர் என்னிடம் அதை பற்றி கேட்கவில்லை அப்படின்னு சொன்னது. ஸோ ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, அதனால தான் அவர் என்கிட்ட அதை பற்றி எதுவும் கேட்கல அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இஸ்லியே உன்ஹோனே, அவர் அப்படின்றதுனால அவர் எதை கேட்கவில்லை, யாரை கேட்கவில்லை. ஸோ பதில் கிடைக்குது. அதனால் உன்ஹோனே அப்படின்றது வருது, அவர். நீங்கள் இங்கே உஸ்னே அப்படின்றத கூட சொல்லலாம். முத்சே அப்படின்னா என்னிடம், இஸ் பாரேமே அப்படின்னா அதை பற்றி, கேட்கவில்லை அப்படின்னா நஹி பூச்சா. அடுத்தது பாருங்கள், அதனால் தான் நேற்றுக்கு நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்லியே மே கல் ராத் பெஹலே சோ கயா.
ஸோ கல் ராத் அப்படின்னா நேற்று இரவு, பெஹலே அப்படின்னா சீக்கிரமாக, தூங்கி விட்டேன் அப்படின்னா சோ கயா. ஸோ இங்கே வந்து எதை யாரை அப்படின்னு கேட்கும் பொழுது வந்து எதை தூங்கி விட்டாய், யாரை தூங்கி விட்டாய் பதில் சொல்ல முடியாது. ஸோ வந்து இல்லைனாலுமே வந்து அந்த கயா கை தூங்கி விட்டேன். ஸோ அந்த கயா கை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ வந்து அந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து வேர்பு மாறும், ஜெண்டரை பொறுத்து மாறும். ஸோ கயா, ஸோ கை, ஸோ கை அப்படின்னு மாறும். அதனால் சப்ஜெக்ட் கூட வந்து ஆட் பண்ணாமல் அப்படியே தான் வரும். இஸ்லியே கல் ராத் பெஹலே சோ கயா. பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா சோ கயி அப்படின்றத சொல்லுவீங்க. அதனால தான் அவள் காலை உணவு சாப்பிடல, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்லியே உஸ்னே, அவள் அப்படின்றது வந்து அதாவது சப்ஜெக்ட் கூட சேருது, அதனால் உஸ்னே. நாஷ்டா அப்படின்னா காலை உணவு, நஹி காயா. ஸோ காயா அப்படின்றது வந்து அவள், அவன் எல்லாத்துக்குமே காயா அப்படி தான் வரும், மாறாது. அதனால தான் நாங்கள் அவர்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இஸ்லியே ஹம்னே உன்சே பாத் அப்படின்னா உன்சே அப்படின்னா அவரிடம், பாத் நஹி கியா இல்லை பாத் நஹி கி அப்படின்னா பேசவில்லை அப்படின்றது அர்த்தம். பாத் நஹி கியா அப்படின்றத சொல்லலாம். பாத் கரோ அப்படின்னா பேசு, பாத் நஹி அப்படின்னா வந்து பாத் நஹி கியா, கரோ அப்படின்றது கியாவாக மாறும். அதனால தான் நீங்கள் நேற்றுக்கு போனீங்களா. ஸோ கொஷின் ரைஸ் பண்ணுறது. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸாக நடந்து முடிஞ்சதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பாஸ்ட் டென்ஸில். இப்போ வந்து பாஸ்ட் டென்ஸை வச்சு ஒரு கொஷின் கேட்குறோம். அதனால தான் நீங்கள் நேற்றுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. ஸோ கொஷின் ரைஸ் பண்ணுறதுனாலே ஃபர்ஸ்ட் வந்து கியான்றது வரும். கியா. அதனால தான் நேற்று போனீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இஸ்லியே தும் கல் கயேத்தே, நீங்கள் நேற்றுக்கு போனீங்க. நீங்கள் அப்படின்னா தும், கல் அப்படின்னா நேற்று, கயேத்தே அப்படின்னா போனீர்கள். அதனால தான் போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இஸ்லியே தும் கல் கயேத்தே கியா, இல்லைனா கியா இஸ்லியே தும் கல் கயேத்தே அப்படின்றதும் கேட்கலாம். அந்த டோன் தான் முக்கியம். கியா அப்படின்றது ஃபஸ்ட்டும் சொல்லலாம், லாஸ்ட்டும் சொல்லலாம். அந்த கயேத்தே அப்படின்றதும் கேட்கணும். இதுவே வந்து தும் கல் கயேத்தே அப்படின்னா போனீர்கள், தும் கல் கயேத்தே அப்படின்னா வந்து போனீங்களா அப்படின்னு கேட்குறதா அர்த்தம். அதனால தான் அவங்க உன்னை கூப்பிடலையா, அவங்க என்னை கூப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. ஸோ அவங்க என் மேலே கோவமாக இருக்காங்க போல, அதனால தான் என்னை கூப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கியா இஸ்லியே உன்ஹோனே முஜே நஹி புலாயா. ஸோ புலாயா அப்படின்னா புலாவோ அப்படின்னா கூப்பிடு, பாஸ்ட் டென்ஸில் புலாயா அப்படின்றது வரும். அதனால தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இஸ்லியே. உன்ஹோனே அப்படின்னா அவர்கள், முஜே அப்படின்னா என்னை, கூப்பிடவில்லை அப்படின்னா நஹி புலாயா. கியா சேர்க்கறதுனால கூப்பிடவில்லையா அப்படின்னு கேட்குறதா அர்த்தம். அடுத்தது பாருங்கள், அதனால தான் அவங்க நேற்றுக்கு தூங்கலையா, நேற்றுக்கு தூங்கலையா. கியா இஸ்லியே ஓக்கல் நஹி சோயி, ஓக்கல் நஹி சோயி. அடுத்தது பாருங்கள், அதனால தான் அவகிட்ட கேட்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கியா இஸ்லியே ஆப், நீங்கள். இஸ்லியே அப்படின்னா அதனால தான், ஆப் அப்படின்னா நீங்கள், உசுசே அப்படின்னா அவரிடம், பூச்னே வாலாஹே கேட்க போறீங்களா. ஸோ ஆனே வாலா ஜானே வாலாவோட யூசேஜ் பார்த்துருக்கோம், அந்த இதில் தான் வரும். கேட்க வர போகிறீங்களா, போக போகிறீங்களா, சாப்பிட போகிறீங்களா, தூங்க போகிறீங்களா, அந்த மாதிரி கேட்குறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நீங்களே சொல்லும்போது, அதாவது சாப்பிட போகிறேன் அப்படின்னா கானே வாலிஹூன் அப்படின்றத சொல்லுவீங்க. பெண்ணாக இருந்தால் அப்படின்னா. ஆணாக இருந்தால் கானே வாலாஹூன் அப்படின்றத சொல்லுவீங்க. கானே வாலா, ஜானே வாலா, அந்த மாதிரி தான் பூச்னே வாலா. ஸோ அவரிடம் அப்படின்றதுனால வாலா வருது. இதுவே அவளிடம் அப்படின்னா உசுசே பூச்னே வாலிஹே அப்படின்றத சொல்லணும். பெண் அப்படின்னா வாலி வரும். ஸோ கியே இஸ்லியே ஆப் உசுசே பூச்னே வாலாஹே. அதனால தான் அவர்கிட்ட கேட்க போகிறீங்களா, அதனால தான் அவர்கள் அதை வாங்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, அதனால தான் அவங்க அதை வாங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கியா இஸ்லியே உன்ஹோனே அவர்கள், உசே அப்படின்னா அதை, நஹி கரிதா அப்படின்னா வாங்கவில்லை. ஸோ இங்கே கொஷின் ரைஸ் பண்ணுறோம், அதனால் நஹி கரிதா கியா இல்லைனா ஃபஸ்ட்டிலே கியா சேர்த்துக்கலாம். கியா இஸ்லியே உன்ஹோனே உசே நஹி கரிதா. ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸ் தான் எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.